மக்களே, ஆந்திர மாநிலத்துல 2 வயசு பாப்பா காணாம போன அந்த சம்பவத்துல ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்குங்க. அதே சமயத்துல ஒரு சில நியூஸ் கேள்விப்பட முடிஞ்சது. அதெல்லாம் கேள்விப்படும்போது உண்மையா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி என்ன அந்த பிரேக்கிங் நியூஸ் அப்படின்றத பத்தியும், அப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மனசுக்கு கஷ்டமா ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த சம்பவத்தையும் பத்தியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிறேன். வணக்கம் மக்களே! நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டேக். இது போன்ற கரண்ட் அஃபேர்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, கோகுல் டேக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது மக்களே, இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்குங்க. ஸோ அந்த பிரேக்கிங் நியூஸ நான் போக போக சொல்லிறேன். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேட்டிவா இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், இந்த நியூஸ்ல இருக்கக்கூடிய இந்த பாப்பா தொலைஞ்சு போன சம்பவத்துல இருக்கக்கூடிய செய்திகள, இன்ஃபர்மேட்டிவான இருக்கக்கூடிய விஷயங்கள ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்லிறேன். அதாவது ஆந்திராவுல இருக்கக்கூடிய காக்கிநாடாவுல இருக்கக்கூடிய சிஎச் அக்ரஹாரம் அப்படின்கின்ற இந்த கிராமத்துல இருந்து 2 வயசு பாப்பா காணாம போச்சு. ஸோ அந்த சம்பவத்துல போலீஸ் வந்து ரீசென்ட்டா என்ன பண்ணியிருந்தாங்க, போலீஸ் போஸ்டர்ஸ் அடிச்சு விநியோகம் செஞ்சாங்க. அவங்களுடைய மாநிலம் ஃபுல்லா அதை வந்து விநியோகம் செஞ்சாங்க. பஸ்ல ஒட்டாங்க, சுவர்கள்ல ஒட்டாங்க. அது போன்ற செயல்களை வந்து செஞ்சிருந்தாங்க இல்லையா? இந்த சம்பவத்துல அந்த பாப்பாவுடைய அப்பா கணேஷ் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரு சில போஸ்டர்ஸை வாங்கிக்கிட்டு அங்க லோக்கல்ஸ்ல கொண்டு போயிட்டு அதை வந்து ஒட்டக்கூடிய வேலையை வந்து அவர் வந்து செஞ்சிருந்தாரு. அதை பார்க்கறதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருந்ததுங்க. ஏன்னா தான் பிள்ளை கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட, ஒரு சோகத்தோட ஸோ அந்த பெற்றோர்கள் இப்போ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது உண்மையாவே மனசுக்கு வந்து வருத்தம் அடைய வைக்குதுங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டூ வீலர் எடுத்துக்கிட்டு இப்போ எல்லா இடத்துலயும் அந்த போஸ்டர்ஸை கொண்டு போயிட்டு கொடுக்கறது, ஒட்டுறது அப்படின்ட்டு இது போன்ற வேலைகளை வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ பேக் டு த பாயிண்ட். இப்போ ஒரு சில விஷயங்களை வந்து திருப்பியும் உங்ககிட்ட வந்து ரிமைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது பாப்பா கரெக்டா ஜூன் 6ஆம் தேதி சிஎச் அக்ரஹாரம் அப்படிங்கிற அந்த கிராமத்துல ஒரு 40 ஏக்கர் பாமாயில் தோட்டம் என்பது இருக்கு. அந்த தோட்டத்துக்கு நடுவுல அந்த பாப்பாவுடைய வீடு என்பது இருக்குது. கரெக்டா ஜூன் 6ஆம் தேதி கரெக்டா ஒரு 11 மணி 11:50 மணி வாக்குல பாப்பா வந்து அந்த வீட்டை விட்டு தாண்டி வெளியே வருது. அப்பா பின்னாடி வந்து ஓடுது. அப்பா எங்கேயோ போயிட்டாரு. கூடவே நாய் ஓடுது. அவ்வளவுதாங்க லாஸ்ட் விஷுவல்ஸ் பாப்பா சம்பந்தப்பட்டு சிசிடிவி காட்சிகள். அவ்வளவுதான். பாப்பா அதுக்கப்புறம் காணோம். அதுக்கப்புறம் போலீஸ், என்டிஆர்எஃப் டீம், எஸ்டிஆர்எஃப் டீம், ட்ரோன்ஸ், மோப்ப நாய்கள் எல்லாத்தையும் இறக்குனாங்க. அலசி ஆராய்ஞ்சாங்க. பாப்பாவை ஏதாச்சும் விலங்குகள் கடிச்சு தூக்கி இருக்குமா அப்படின்றதுக்காக கோழிக்கறிகளுடைய அந்த ஃபிளஷ் எல்லாம் வச்சு பொம்மைக்குள்ள வச்சு தோட்டத்துக்கு நடுவில் கட்டினாங்க. எந்த ஒரு மேன் ஹண்டர்ஸ் அனிமல்ஸும் வந்து அந்த பொம்மைகளை வந்து சீண்டல. அதுக்கப்புறம் பாப்பா ஏதாச்சும் குளத்துல, குட்டையில, ஏரிகள்ல விழுந்திருக்கும் அப்படின்ட்டு அங்க போய் அலசுனாங்க. அங்கேயும் காணோம். அதுக்கப்புறம் காடுக்குள்ள ஏதாச்சும் பாம்போ, மலைப்பாம்போ, இல்ல வேற ஏதாச்சும் விலங்குகள் இழுத்துட்டு போயிட்டு இருக்குமா அப்படின்ட்டு அந்த காட்டுக்குள்ள இறங்கி தேடினாங்க. மரத்துக்கு மேல தேடினாங்க. எந்த இடத்துலயும் காணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த காட்டுக்குள்ள இந்த முந்திரி பழம் பெறக்கூடிய நபர்கள், மாம்பழம் பெறக்கூடிய நபர்கள் அப்படின்ட்டு ஒரு சிலர்கள் வருவாங்க. ஸோ அவங்க பாப்பாவை தூக்கிட்டு போயிருக்கலாம் அப்படின்ட்டு அது சம்மந்தப்பட்டு ஒரு 2, 3 கேங் கிட்ட வந்து விசாரணை பண்ணிட்டாங்க. ஆனா பாப்பாவை காணல. பாப்பா இறந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது. அப்படி இறந்து இருந்தா அது சம்பந்தப்பட்டு சில எவிடன்ஸ் ஏதாச்சும் அந்த பகுதியில் வந்து கிடைச்சிருக்கும். பாப்பா வந்து இறக்கல அப்படின்ற அந்த நியூஸை மட்டும் கன்ஃபார்ம் பண்றாங்க. கடைசியில பாப்பா யாரோ கிட்னாப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது சம்பந்தப்பட்டு ரீசெண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, பாப்பா கேஸ்ல அதாவது போலீஸ் வந்து போஸ்டர்ஸ் அடிச்சு ஒட்டினாங்க இல்லையா, அந்த போஸ்டர்ஸ்ல டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்திருந்தாங்க. பாப்பாவுடைய மொத்த டீட்டெயில்ஸும் கொடுத்திருந்தாங்க. இதை பார்த்து இப்போ நிறைய கால்ஸ் வர ஆரம்பிச்சிச்சாம் போலீஸுக்கு. ஸோ எல்லா கால்ஸுமே ஓரளவுக்கு நம்பக்கூடிய தன்மையாக இருக்குதான். தட் மீன்ஸ் பாப்பா காணாம போன நிறைய பாப்பாக்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த பாப்பாக்கள்லையும் பார்த்துட்டு நிறைய நபர்கள் வந்து இந்த மாதிரி இந்த ஏரியாவில் வந்து ஒரு பாப்பா இருக்கு, இது வந்து உங்க பாப்பாவை பாருங்க, வெரிஃபை பண்ணுங்க, செக் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு கால்ஸ் வருதான். ஸோ லாஸ்டா ஒரு செய்தி என்பது கேள்விப்பட முடிஞ்சது. விசாகப்பட்டினத்துல இந்த ஜான்வி பாப்பா, ஞானேஸ்வரி பாப்பா வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து வெளியே வந்திருந்து தெலுங்கு சந்த மீடியாஸ்ல. ஆனா அது உண்மை கிடையாது. அந்த மாதிரிலாம் அந்த பாப்பா வந்து அங்க கிடைக்கல. ஆனா இப்போ ஒரு அபிஷியலா ஐ மீன் அவங்களுடைய மீடியாக்கள் வந்து ரொம்ப ஊர்ஜிதமாக நம்பகத்தன்மையாக சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ்க்கு வந்து ரீசெண்டா ஒரு கால் என்பது வந்திருக்கு. அந்த கால்ல இந்த மாதிரி பாப்பா கிடைச்சிச்சு, பாப்பாவை இந்த இடத்துல வந்து பார்த்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கு போலீஸ் வந்து அந்த பாப்பாவுடைய ஜான்வி பாப்பா வந்து கிடைச்சிச்சு அப்படின்ட்டு ஃபோன் வந்தது இல்லையா, இப்போ அந்த ஜான்வி பாப்பாவுடைய அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிட்டு இந்த அங்க அடையாளம், அதாவது அடையாளம் காண்பதற்கு பாப்பா கிட்ட வந்து கூப்பிட்டு போறாங்களாம். ஒருவேளை பாப்பா அந்த பாப்பாவா இருக்கிற பட்சத்தில், அது ஜானகி பாப்பாவா இருக்கும் பட்சத்தில் போலீஸ் பிரஸ் மீட் வச்சு அந்த பாப்பாக்கு ஹெல்த் பிரச்சனை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துட்டு ஒரு பிரஸ் மீட் வச்சுட்டு இந்த கேஸை வந்து க்ளோஷருக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இப்போ அவங்களுடைய மீடியாக்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாப்பா என்பது கிடைச்சிருக்கு, போலீஸுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. போலீஸ் அந்த ஜானகி பாப்பா அவர்களுடைய பேரண்ட்ஸை வந்து கூப்பிட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல என்ன ஏதுன்றது வந்து தெரிஞ்சிடும். ஒருவேளை அது வந்து ஜானகி பாப்பாவா இருந்துச்சுன்னா நான் சொன்ன ஃபார்மாலிட்டிஸ் பண்ணி கேஸை வந்து க்ளோஸ் பண்ணி விடுவாங்க. ஒருவேளை ஜானகி பாப்பா இல்லாத பட்சத்தில் திருப்பி அவங்களுடைய விசாரணை படலம் என்பது தொடரும். இந்த மாதிரி பாப்பா சம்பந்தப்பட்டு ஏதாச்சும் எங்கேயாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதா, இல்ல
வேற என்ன பண்ணலாம் இந்த கேஸ்ல அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிப்பாங்க. இல்ல இந்த ஜேர்னலிஸ்ட் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரியா பேசிட்டு இருக்காங்க அங்க தெலுங்குல இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட். ஸோ நேற்று வரைக்கும் பாப்பாவை வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணிட்டாங்க, ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட், ஏன் கண்ட்ரியை விட்டு கண்ட்ரியே வந்து பாப்பாவை வந்து கைமாத்திட்டாங்க, திரும்பி வர்றது கஷ்டம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தவங்க கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கும் வேணும், சம கேள்விகளால தொலைச்சிருப்பாங்க வேணுமா. இப்போ மாத்தி பேசுறாங்க. இல்ல போலீஸ் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது பாப்பா வந்து ஸ்டேட்டுக்குள்ளே தான் இருக்குது, நம்ம நாட்டுக்குள்ளே தான் இருக்குது, வேற ஒரு கண்ட்ரிக்கு வந்து போயிருக்க முடியாது, பாப்பா கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து பேசிட்டு வராங்க. ஸோ இதுல இருந்து என்ன பார்க்க முடியுதுன்னா, ஒரு ஊடகத்துடைய வியூஸ்க்காகவும் ஒரு ஊடகத்துடைய டிஆர்பிக்காகவும் இங்க என்ன வேணா மாத்தி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுதுங்க. இந்த கேஸ், இந்த பாப்பா தொலைஞ்சு போன கேஸ் பயங்கர சென்சேஷனலா போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் கிடைக்காத அப்படின்ட்டு எல்லா ஊர்லயும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை பேர் இந்த பாப்பா காணாம போன இந்த சம்பவத்துல இந்த பாப்பா கிடைச்சிருமா, இந்த பாப்பா சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் இருந்தா தாங்க அப்படின்ட்டு என்கிட்ட கேட்கறவங்க எத்தனை பேர் தெரியுமா. ஸோ அப்படி இந்த பாப்பாவுடைய காணாம போன விஷயம் வந்து அவ்வளவு எமோஷனலா பாதிக்கப்பட்டு வச்சிருக்கு மக்களை. இது போன்ற இந்த இந்த எமோஷனல் சார்ந்த, இந்த கஷ்டம் சார்ந்த, இந்த சோகம் சார்ந்த இந்த விஷயத்துல ஒரு சில சுயநலவாதிகள் வந்து இதை வந்து தப்பா யூஸ் பண்றாங்கன்னா அவங்களை இன்னன்ட்டுங்க சொல்றது. பாசிட்டிவா பேசலையானாலும் இந்த இடத்துல வந்து பரவாயில்லைங்க. ஆனா எதுக்கு தப்பு தப்பான நியூஸ், ரூமர்ஸ், இந்த கான்ட்ரோவர்சியை வந்து ஏன் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்ற இந்த கேள்வி எழுதா இல்லையா, அது போன்ற பைத்தியங்களை என்னன்ட்டு சொல்றதுன்னு இந்த இடத்துல வந்து தெரியலங்க. அவ்வளோ சென்சிட்டிவா எல்லாருமே அவ்வளோ எமோஷனலா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ்ல வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துடாதா, பாப்பா திருப்பியும் கிடைச்சிடாதா அப்படின்ட்டு ஏங்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல போயிட்டு தப்பு தப்பான நியூஸை சொல்லிக்கிட்டு எதனா ஒன்று பேசிக்கிட்டு எல்லாரும் பேசுறதையாச்சும் சொன்னா கூட தப்பு கிடையாது. ஆனா எதுக்கு இந்த இடத்துல வந்து ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்ற இந்த கேள்வி எழுது. இந்த இடத்துல வந்து என்னையே பல பேர் வந்து கொஸ்டின் கேட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க, என்னடா சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருக்க, மாவரைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் இந்த இடத்துல வந்து நான் சொல்ல முடியும். ஸோ தெலுங்கு ஊடகங்கள் சார்ந்து என்ன பேசுறாங்களோ அதுதான் உங்ககிட்ட வந்து நான் கொண்டு வந்து சேர்க்க முடியும். நான் என்ன பண்றது. ஸோ என்னையும் இந்த இடத்துல வந்து திட்டி தான் தீர்த்துட்டு இருக்காங்க. பட் பரவாயில்ல, உண்மையை சொல்லிட்டு இருக்கோம், அவங்க சொல்றதை இந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்கோன்ற அந்த ஒரு தைரியம் இருக்கு என்கிட்ட. பட் ஒரு சில பேர் அசம்ஷன் முன் வச்சுட்டு ஏதோ ஒன்று பேசி விடுறாங்க பாரு, அது ரொம்ப தப்புங்க. கணிப்பின் அடிப்படையில் அதுவும் அவங்க கணிச்சு பேசுறதுலாம் ரொம்ப தப்பு. அவங்க அம்மா அப்பாலாம் கேட்டால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நாட்டை விட்டே போயிடுச்சு பாப்பா, கடத்திட்டாங்க, இதெல்லாம் தேவையா? தெரியுமா இவருக்கு டிடெக்டிவ் ஏஜென்சி, இவரு ஜேர்னலிஸ்ட். எனிவே நண்பர்களே, நிறைய பேர் இந்த இடத்துல வந்து எதிர்பார்க்கறது கூடிய சீக்கிரத்தில் வந்து பிரஸ் மீட் போலீஸ் வந்து வைக்க போறாங்க, பாப்பா வந்து கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஊடகங்கள் தரப்புல வந்து ஒரு சிலர் வந்து பேசிட்டு வராங்க. பட் இது வந்து இதை கூட பெருசா நம்ப முடியல, இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மாதிரிலாம் ஆகியிருந்தா இப்போதைக்கு நியூஸ் வந்து பெருசா லீக் ஆகி பயங்கர பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்கும். ஏன்னா இந்த பாப்பாவுடைய கேஸ் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா இப்போ ஒரு சிலர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க, பாப்பா கிடைச்சு அவங்க அம்மா அப்பா பார்த்து அடையாளம் சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், ஜானவி பாப்பா அவங்களுடைய வீட்டுக்கு ரிட்டர்ன் பேக் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் தெரில இதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்னன்றது தெரியல. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா தேவையானது. நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். பை நண்பர்களே.